சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது. உங்களுடைய ஆதரவை நாடி நிற்கிறது. இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு நேற்றைய பதிவினுடைய தொடர்ச்சி. அதாவது நேற்று கடவுளுடைய இருப்பிடம் எங்கே என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு அந்த கடவுளுடைய தெய்வீக குணங்கள் என்ன, அவருடைய வடிவம் என்ன, அவருடைய பணி என்ன, இதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். கடவுளுடைய தெய்வீக தன்மைகள் அவருக்கு அன்பு கடல், ஆனந்த கடல், கருணை கடல், சாந்தி கடல், இதேபோல் ஒரு 32 தகுதிகள் இருக்கின்றன. அந்த 32 தகுதிகளைத்தான் பக்தி மார்க்கத்தில் 32 சாமுத்திரிக லட்சணங்கள் என்று சொல்வார்கள். உதாரணத்திற்கு காது பெருசாக இருந்தால் அதிர்ஷ்டம், இந்த முகவாயில் ஒரு சின்ன கட்டு இருந்தால் அதிர்ஷ்டம், இந்த மாதிரி உதட்டுக்கு மேலே ஒரு மச்சம் இருந்தால் அதிர்ஷ்டம், இந்த மாதிரி ஒரு 32 சாமுத்திரிக லட்சணங்களாக சொல்வார்கள். அப்பேற்பட்ட அந்த பிரம்மாண்டமான கடவுளை ஒரு 4 பிரச்சனை வந்துட்டால் நீங்களாம் என்ன சொல்கிறீங்க? கடவுள் ஏன் தான் என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறான்னு தெரியல சொல்கிறீங்களா இல்லையா? உலகத்திலே நீங்கள் செய்கிற மிகப்பெரிய பாவ கர்மமே அதான். அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு அப்பாவி மீது நீங்கள் அபாண்டமாக கொலைப்பழியை சுமத்தினா அது எவ்வளோ பெரிய கொடிய பாவமோ, அதை விட கொடிய பாவம் கடவுள் என்ன சோதிக்கிறாரு, கடவுள் தான் என்னை கஷ்டப்படுத்துகிறாருன்னு சொல்கிறாரு. இப்போ உங்கள் எல்லோருக்கும் ஒரு உடலை கொடுத்த தந்தை இருப்பார். அதாவது பேருக்கு முன்னாடி இன்ஷியல் போட்டுக்கிறீங்களே, அவர் யாரு? உங்களுக்கு உடலை கொடுத்த தந்தை பேரோட முதல் எழுத்தை தான் இன்ஷியலாக போட்டுக்கிறீங்க. இப்போ உங்களுடைய தந்தை ஓடி ஓடி சம்பாதிக்கிறாரு. யாருக்காக? உங்களுக்காக. ஏன்? உங்களுக்குன்னா உடலை கொடுத்த தந்தை அவர். உங்களுக்கு உடலை கொடுத்த தந்தையே தான் பிள்ளைங்க எதிர்காலத்தில் சுகமாக இருக்கணும், சுபிட்சமாக இருக்கணுங்கிறதுக்காக ராத்திரி பகல் பார்க்காம ஓடி 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 சொத்து தேடி வைக்கிறாரு. உங்கள் உயிருக்கே தந்தை, உங்கள் ஜீவனுக்கே தந்தை, உங்கள் ஆத்மாவுக்கே தந்தை பரமாத்மா சிவன். அவர் போய் உங்களை கஷ்டப்படுத்துவாரா? ஒரு நாளும் மாட்டார். இன்னும் எது உங்களை கஷ்டப்படுத்துது? நீங்கள் செஞ்ச தீய வினைகள், நீங்கள் செஞ்ச பாவ கர்மங்கள். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, வினை விதைத்தவன் வினையேற்பான், திணை விதைத்தவன் திணையேற்பான், இட்டார் கிட்டவனும் செய்தாருக்கு செய்தவனை சொல்கிறாங்களா இல்லையா? அரணி விதை போட்டிங்கன்னா அரணிக்காக தான் முளைக்கும். அவரைக்காக என்ன செய்யணும்? அவரை விதையை போடணும். நன்மைகளை மட்டுமே செஞ்சீங்கன்னா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம். தவறுகளும் பாவங்களும் செஞ்சீங்கன்னா நிம்மதி இருந்து தான் தவிக்கணும். சரி சார், நல்லது செஞ்சால் நல்லது, கெட்ட செஞ்சால் கெட்ட நடக்குது. அப்போ கடவுளுக்கு என்ன சார் வேலை? நியாயமான கேள்வி. நீங்கள் செஞ்ச தீய வினைகள், நீங்கள் செஞ்ச பாவ கர்மங்கள், இதையெல்லாம் சுட்டரிக்கிறது தான் அவரோட வேலை. எப்போ நீங்கள் ஒரு ஆத்மா, நீங்கள் ஒரு உயிர், நீங்கள் ஒரு ஜீவன் அப்படிங்கிறத உணர்ந்து உங்களுடைய தேகத்தை மறைந்து உங்களுடைய ஆத்மாவுக்கு தந்தை, உங்கள் உயிருக்கு தந்தை, உங்கள் ஜீவனுக்கு தந்தையான பரமாத்மா சிவனை நினைக்கும் போது அந்த சிவ ஜோதியில், அந்த யோகா அக்னியில் உங்களுடைய கடந்த கால தீய வினைகள், பாவகர்மங்கள் இவையெல்லாம் ஆத்மாவில் பதிஞ்சிருக்கு இல்லையா, அவைகள் அனைத்தும் சுட்டரிக்கப்பட்டுவிடும். நிகழ்காலத்தில் எந்த விதமான தீவினைகளும் பாவகர்மங்களும் செய்யாத ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்வீங்க. சரியா? கடவுளை சரியாக புரிஞ்சுக்கணும். நாம் எல்லா தப்பையும் பண்ணிட்டு பழைய கடவுள் மேலே போடக்கூடாது. அதனால் இனிமேல் வெளியில் போய் என்ன சொல்லக்கூடாது? கடவுள் தான் என்னை சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? நாளைக்கு அந்த ஆத்மாவுக்கு தந்தை ஆதிசிவன், அந்த ஜீவனுக்கு தந்தை ஆதிசிவன், அந்த உயிருக்கு தந்தை ஆதிசிவன். அப்போது அந்த ஆத்மாவை பற்றி, ஜீவனை பற்றி, உயிரை பற்றி நாளைக்கு நாம் விரிவாக பார்க்கலாம். சரியா? இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதனுடைய குறை நிறைகளை சுட்டி காட்டுங்கள். நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். குறைகளை உடனே திருத்திக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபைக்களம் சேனல். நன்றி, வணக்கம்.